2026 கோடீஸ்வர யோகம் எந்தெந்த ராசிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதன்மையானது மேஷ ராசி சொல்லலாம். ஏன்னா, மேஷத்துக்கு 4ஆம் இடத்துல தான் குரு இருக்க போறார், சுகஸ்தானத்தில். ஸோ சொத்துக்கள்லாம் நிறைய சேரும். சொத்துக்கள் எப்படி சேரும்? கையில் பணம் வந்தால் தானே சேரும். கண்டிப்பாக பணம் வரும், நிறைய செல்வம் சேரும். அதுக்கு அடுத்தது மிதுன ராசிக்கு டைம் சூப்பராக இருக்கும். மிதுன ராசிக்கு என்னன்னா, 2ஆம் இடம் தனஸ்தானத்தில் குரு இருப்பார். தனஸ்தானத்தில் குரு இருக்கிறதுனால தனக்காரகனே தனஸ்தானத்தில் உச்சம் பெற்று சூப்பராக இருப்பார். ஸோ அதனால் 2026 உங்கள் காட்டில் தாங்க மாலை. ஸோ எந்த குறையும் இல்லை, மிதுன ராசி சூப்பராக சம்பாதிப்பாங்க. அதுக்கடுத்தது கடகராசி. கடகராசியும் சூப்பரான யோகமான காலகட்டம். காரணம் என்ன? உங்கள் ராசி மேலேயே குரு இருப்பார். அதாவது மற்றவங்களுக்கு குரு ஏதோ ஒரு ரூபத்தில் சப்போர்ட் பண்ணுவார். ஆனால் கடகத்தை பொறுத்த வரைக்கும் குரு உங்கள் கூடவே இருக்கார். ஸோ அதனால் நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் முழுக்க முழுக்க சக்ஸஸ் தான், வெற்றியை நோக்கி தான் போகும். அதில் துளி கூட சந்தேகமே வேண்டாம். சரிங்களா? அதுக்கு அடுத்தது கன்னி ராசிக்கு சொல்லலாம். கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, லாபஸ்தானத்திலே குரு பகவான் இருக்கு. குரு பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த முயற்சியாக இருந்தாலும் மிகப்பெரிய லெவலில் வெற்றியை மட்டுமே கொடுக்கும். ஸோ அதனால் பயப்படவே வேண்டாம். அதுக்கு அடுத்தது குறிப்பாக விருச்சிக ராசிக்கு சொல்லலாம். விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் பாக்கியஸ்தானத்தில் குரு பகவான் உச்சகதியில் சூப்பராக இருப்பார். ஸோ அதனால் விருச்சிகம் நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த முயற்சியாக இருந்தாலும் சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும் 2026. அதுக்கு அடுத்தது மீன ராசி. மீன ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் குரு பகவான் உச்சகதியில் இருக்கார். ஸோ அதனால் மீன ராசியும் வாழ்க்கையில் எந்த முயற்சி எடுத்தாலும் 2027 மிகப்பெரிய லெவலில் வெற்றியை கொடுப்பீங்க.